பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் மடவளை தேர்தல் தொகுதி மடவளை கல்வீட்டில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அல் ஃபதஹ் குர்ஆன் அண்ட் ஹிஃபுல் மதரசாவின் மாணவர் மன்றம். மன்றத்தை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவதாக கிராத் ஓத கேட்கலாம். அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மாணவிகளாகிய எம் ஆத்திகா, RF ரஹ்மா ஆகியோரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பிக்கிறேன். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. நபியே, யானை படைக்காரர்களை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தர்லீல். அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கி விடவில்லையா? وأرسل عليهم طيرا أبابيل. மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சுடப்பட்ட செருட்கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன. فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَأْكُولٍ. அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவன் ஆக்கிவிட்டான். வஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அதனை வழங்குவதற்காக இம்மதரசாவின் தலைமை மாணவன் AM அம்மார் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவில் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்றத்தில் இம்மாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இம்மாணவர் மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எமது குர்ஆன் மதரசாவின் முஅல்லிம் முஅல்லிமா உட்பட சக மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளில் இம்மாதம் நடைபெறக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் செய்து முடிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக நலம் விரும்பிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கொண்டு எமது சிறார்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மென்மேலும் வளர்ச்சி அடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறும் கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையை வழங்கி சென்ற தலைமை மாணவன் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஹஜ்ஜின் சிறப்பு என்ற தலைப்பிலான ஒரு பேச்சு. அதனை வழங்குவதற்காக சகோதரர் MN உஸ்மான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று ஹஜ்ஜை பற்றி பேசப் போகின்றேன். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்று. உடலாலும் பொருளாலும் சக்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழ்நாளில் ஒரு முறை மக்காவிற்கு சென்று கடமையை ஹஜ் நமக்கு சமத்துவத்தை கற்றுத்தருகிறது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடில்லாமல் அனைவரும் வெள்ளை இஸ்லாம் ஆடை அணிந்து அல்லாஹ்வின் முன் நிற்கின்றார்கள். ஹஜ் செய்பவரின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கூறினார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஹஜ்ஜின் சிறப்பு என்ற தலைப்பிலான ஒரு பேச்சை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக நீர் அருந்துவதன் ஒழுக்கங்கள், அதனை வழங்குவதற்காக சகோதரர் எம்.ஜே. ஹாத்திம் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீர் குடிப்பதன் ஒழுக்கங்கள்: வலது கையால் குடித்தல், உட்கார்ந்து குடித்தல், தண்ணீரை பார்த்து குடித்தல், பிஸ்மில்லா கூறி குடித்தல், 3 இதழில் குடித்தல், குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் கூறுதல். நீர் அருந்துவதன் ஒழுக்கங்களை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக சந்தர்ப்ப துஆக்கள் சிலரை கூறுவதற்காக சகோதரர் எம்.எஸ்.எம். சஜாட் அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh to my dear Maulim and sister and brother. Today I am here to recite 2 du'as. They are entering the masjid and in the masjid. First one, entering the masjid. Allahumma ftahli abwaba rahmatik, meaning, O Allah, open the doors of your mercy for me. Second one, when leaving the masjid, Allahumma inni as'aluka min fadlik, meaning, O Allah, I seek of you your grace. Assalam. சந்தர்ப்ப துஆக்கள் சிலதை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்து ஆங்கில மொழி மூலமான ஒரு பேச்சு, அதனை கூறுவதற்காக சகோதரர் எஸ்.ஏ. ஜயான் அஹ்மத் அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum everyone. Do you know about the last messages sent by Allah? He is our beloved Prophet Muhammad Nabi Sallallahu Alaihi Wasallam. Muhammad Nabi Sallallahu Alaihi Wasallam was born in Makkah. His father's name is Abdullah and his mother's name is Amina. When he was 6 years old, he became an orphan. He was known as a Sadiq for speaking the truth. He was known as Al-Amin for being honest. At the age of 63, he died in Medina. May Allah bless us to follow the path of Muhammad Nabi Sallallahu Alaihi Wasallam. Ameen Wasallam. ஆங்கில ஒலி மூலமான ஒரு பேச்சை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக 1 to 10 வரையிலுள்ள இலக்கத்தை அரபியில் கூறுவதற்காக சகோதரர் எம்.ஆர். இயாத் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹித் 1, இஸ்னானி 2, சலாசா 3, அர்பஆ 4, ஹம்சா 5, சித்தா 6, சபஆ 7, சமானியா 8, திஸ்ஸா 9, அஷரா 10. 1 to 10 வரையிலுள்ள இலக்கத்தை அரபியில் வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு ஹதீஸ், அதனை கூறுவதற்காக சகோதரர் எம்.ஆர். அபியத் ரஷ்தான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் தீரவுகோல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃலலுல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகும். நூல் திருமிதி. வஸ்ஸலாம். அழகான முறையில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக சந்தர்ப்ப துஆக்கள், அதனை கூறுவதற்காக சகோதரன் எம்.ஆர். ஆதம் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிட முன் ஓதுவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட்ட பின் ஓதுவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். சந்தர்ப்ப துஆக்கள் வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள்,
ஆங்கில மொழி மூலம் கூறுவதற்காக சகோதரர் எம்.ஜே. ஆதம் அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I'm going to talk about eating ethically. Before eating, we must do a sufra. Before eating, we must tell Bismillah. Before eating, we must wash our hands. Before eating, we must never say bad things for the food. Before eating, we can't eat what's hot. Thank you. சாப்பிடுவதன் ஒழுக்கங்களை ஆங்கில மொழி மூலம் வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஹஜ் பற்றிய ஒரு பேச்சு. அதனை ஆங்கில மொழி மூலம் கூறுவதற்காக சகோதரர் எம்.ஏ. ஆஹில் அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hajj, the journey of love. In Makkah's land so pure and bright, millions walk with heart alight. They wear white cloth all the same, no rich or poor, just Allah's name. They circle Kaaba hand in hand, answering the call from every land. Wassalam. ஹஜ் பற்றிய ஒரு பேச்சை ஆங்கில மொழி மூலம் வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக காதுக்கு இனிமையான ஒரு கசீதா. அதனை கூறுவதற்காக சகோதரிகளான எம்.ஆர். கதீஜா, எம்.ஐ. இஃபா, ஏ.என். ஆனியா மரியம் ஆகியோரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வானமென பூமியென எல்லாம் அவர் ஒளிதான். ஏறு கடல் எல்லாம் அவர் வைத்தார். வானமென பூமியென எல்லாம் அவர் ஒளித்தான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழித்தான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தை காத்தாலும் நண்பன் என்னை அனைத்தாலும் நதியே மறவேனா. பறவை இனமாய் நானா ரோஜா பூக்கள் எடுத்து சென்று அபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவே. யார சூழனா சலாம், யார பீபனா சலாம், யார சூழனா சலாம், யார பீபனா சலாம். வானமென பூமியென எல்லாம் அவர் ஒளித்தான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழித்தான். அஸ்ஸலாம். அழகான ஒரு கசீதாவை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துஆ. அதனை வழங்குவதற்காக சகோதரர் எம்.டி. யசீத் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துஆ வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக தொழுகை பற்றி கூறுவதற்காக சகோதரி எம்.ஐ. சாரா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோலாகும்.
நான் ஒரு நாளைக்கு 50 முஸ்லிம் வீட்டில் நான் 10,000 ஆகும். தொழுகை பற்றி வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு துஆ, அதனை வழங்குவதற்காக சகோதரி MFF ரிப்தா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயரமான இடங்களுக்கு ஏறும்போது ஓதும் துஆ. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவர். அழகான ஒரு துஆவை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக சில துஆக்களை கூறுவதற்காக சகோதரர் MFM அல்ஹான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அமௌது வஹியா. யா அல்லாஹ், நான் உனது பெயர் கூறி மரணிக்கிறேன், மேலும் உயிர்பெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா வஅதமா ஆத்தனா இலைஹி நுஷூர். துஆக்கள் வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக பழங்கள் பற்றி சில சொற்களை கூறுவதற்காக சகோதரர் TR மிஷால் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Fruits: banana, maozun, apple, tufahun, orange, burtukalon, mango, manjun, grapefruit, inabun, lemon, limonun, coconut, jazul hindi, watermelon, bittihun, pomegranate, rummanun. Assalam. பழங்கள் பற்றி சில சொற்களை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு கசீதா, அதனை வழங்குவதற்காக சகோதரியலாக IA மரியம் MAF அஸ்ஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்தஃபா முஸ்தஃபா மன்பாஉல் இஸ்ஸஃபா சய்யிதுல் அன்பியா விஷாலு ஃபில் வஃபா كان في حتمه لليتامى دفاع. مصطفى مصطفى منبع للصفا سيد الأنبياء يشال في الوفا كان في حتمه لليتامى دفاع. حن قلبي له فهو شوقا إليك ليس أرجو سوى شربة من يديك. الصلاة عليك والسلام عليك. للسماء ارتقى فأتى بالنقى فأتى وجهه نيرا مشرقا. كان من عفه حين هان اللقاء قال فلتذهبوا أنت منت لك. مصطفى مصطفى منبع للصفا سيد الأنبياء يشال في الوفا كان في عطفه لليتامى دفاع. كان في عطفه منهجا وسطا كانت تساعده بسمة البسطاء. سيد في الكرم همة في العطاء. مصطفى مصطفى منبع للصفا سيد الأنبياء يشال في الوفا كان في حتمه لليتامى دفاع. அழகான ஒரு கசீதாவை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக பறவைகள் பற்றிய சில அரபு சொற்கள் வழங்குவதற்காக சகோதரர் R முஹாத் அவர்களை அழைக்கிறோம்.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Birds, pigeon, hamamatun, chicken, dajajatun, parrot, usfurun, crow, rabun, eagle, sakrun, parrot, babuwaun, cuckoo, laklakun, duck, batatun, peacock, tawusun, rooster, ikun. பறவைகள் பற்றிய சில அரபு சொற்களை வழங்கி சென்ற சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக இல்ஹாருடைய சட்டம் அதனை வழங்குவதற்காக சகோதரி எம்.எஃப். திக்ரா அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுகூன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள். சுகூன் செய்யப்பட்ட நூனுக்கு 4 நிலைமைகள் உள்ளன. அதில் ஒன்று இல்ஹார். இல்ஹார் என்றால் வெளியாக்குதல். அதன் எழுத்துக்கள் 6. அவை யாவன ஹம்சா, ஹா, ஐன், ஹா, கைன், ஹா. இதன் விவரம்: இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று சுகூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின் வறுமையானால் அந்த நூனின் உச்சரிப்பை எந்த மாற்றமும் இன்றி பூர்த்தியாக வெளியாக்கி ஓத வேண்டும். வஸ்ஸலாம். இல்ஹாருடைய சட்டமத்தை வழங்கி சென்ற சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக அல்லாஹ்வை பற்றிய பேச்சு அதனை வழங்குவதற்காக சகோதரி எம்.ஆர். ஹயா அவர்களை அழைக்கிறோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Allah, our creator. Allah is the creator of the whole universe. He is called Khaliq, which means the creator. How do we know the presence of Allah? We should understand Allah by looking at His creations. Allah has created human beings, animals, plants, birds, fish. He has created the day and the night, the sun, the moon, the stars are all His creations. It is Allah who nourishes us, protects us, and grants us all that we need. Allah is all-knowing, all-seeing, all-hearing, and has many others. Name Sifat's qualities. Allah has 99 beautiful names which are called Asma'ul Husna. We should be grateful and thankful to Allah for giving us so many bounties. Thus we should glorify Allah, praise Allah, be obedient to Allah, and worship only Allah. அல்லாஹ்வை பற்றிய உரையை வழங்கி சென்ற சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக மலசல கூட செல்வதற்கான ஒழுக்கங்களை வழங்குவதற்காக சகோதரர் எம்.ஐ.எம். முஹார் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலசலக்கூடம் செல்வதற்கான ஒழுக்கங்கள்: தலையை மறைத்துச் செல்லல், பாதணி அணிந்துச் செல்லல், மலசலக்கூடத்தில் நுழையும் முன் துஆ ஓதல், இடது காலை முன்வைத்து நுழைதல், கிப்லாவை முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் இருத்தல், கதைக்காமல் இருத்தல், நின்ற வண்ணம் மலசலம் கழிப்பதை தவிர்த்தல், மக்கள் அமரும் இடத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை தவிர்த்தல், இடது கையால் சுத்தம் செய்தல், சுத்தம் செய்த பிறகு கைகளை நன்கு கழுவுதல், வலது காலை முன்வைத்து வெளியேறல், மலசலக்கூடத்திலிருந்து வெளியேறிய பின் துஆ ஓதுதல். வஸ்ஸலாம். மலசல கூடம் செல்வதற்கான ஒழுக்கங்களை வழங்கி சென்ற சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக குர்ஆனின் சிறப்பு பற்றி கூறுவதற்காக சகோதரி எம்.ஆர். ஹவ்வா அவர்களை அழைக்கிறோம்.
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் அல் குர்ஆனின் சிறப்பு பற்றி பேச வந்துள்ளேன். அல் குர்ஆன் இறைவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் எங்களுக்கு அருளப்பட்ட மிக பெரும் அருளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 40 வயதில் அல் குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் அல் குர்ஆனை வெளிச்சமாக ஆக்கியுள்ளான். ஆம், இருளில் வாழக்கூடிய மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூலாக ஆக்கியுள்ளான். وَإِنَّكَ لَتَهْدِي إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. நபியே, நீங்கள் இந்த மக்களை நேரான வழி பக்கம் அழைத்து செல்கிறீர்கள். எதை கொண்டு? இந்த குர்ஆனை கொண்டு. மேலும் அல்லாஹ் இந்த குர்ஆனை ரூஹ், வெளிச்சம், நேர்வழி இவற்றை கொண்டு ஆக்கியுள்ளான். நாம் அனைவரும் அல் குர்ஆனை அன்றாடம் ஓதுவதின் மூலம் மன அமைதி இறங்கும், இறை அருள் கிட்டும், மிக உயர்ந்த அல்லாஹ்வின் சபையில் நினைவு கூறப்படும். நாம் அனைவரும் அன்றாடம் அல் குர்ஆனை ஓதி பயன்பெறுவோமாக. ஆமீன். வஸலாம். குர்ஆனின் சிறப்பு பற்றி வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்து எமது மாணவர் மன்ற இறுதி நிகழ்வாக பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல் ஃபதஹ் குர்ஆன் ஹிஃபுல் மதரசாவின் முஅல்லிம் TLM ஷஹீர் மௌலவி மனாரி முஅல்லிம் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பார்ந்த மதரசா மாணவர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய நாளையில் நாங்கள் இன்றைய தினம் எங்களோட மதரசாவில் மாணவர் மன்றம் நிகழ்ச்சிகளை இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, இன்றைக்கு நடக்கக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்வுகள் முழுமையாக எங்களோட மதரசால இருக்கக்கூடிய சிறிய மாணவர்களை வைத்துத்தான் இன்றைய தின மாணவர் மன்ற நிகழ்வுகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுல பெரிய மாணவர்கள் இருக்கிறீங்க, யாரையும் நிகழ்ச்சிக்கு இந்த முறை போடல. எல்லாரையுமே சின்ன பிள்ளைகள், அதாவது நேசரி படிக்கக்கூடியவங்க, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, இப்படிப்பட்ட ஸ்கூல்ல 4ஆம் வகுப்பு, இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளை வச்சுதான் இன்றைய நாள் மாணவர் மன்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாணவர் மன்றத்திலையும் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை எங்களோட மதரசாவில் ஓதின குர்ஆன், பாடமாக்கின துஆக்கள், ஹதீஸ்கள், அதே போன்று தஜ்வீத், அதே போன்று அரபு சொற்கள், அரபு எழுத்து என்று பல பாடங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை பரீட்சை வைக்கின்றோம், எக்ஸாம் வைக்கின்றோம். அந்த எக்ஸாம்ல முதலாவது வரக்கூடிய மாணவர்களுக்கு வளமையாக பரிசு கொடுத்து வாரது எங்களோட மதரசாவுடைய ஒரு வளமையாக இருந்து கொண்டே. அதே போல இன்னொன்றுக்கு வளமையாக பரிசில் கொடுக்கிறோம். அதுல ஒன்று தான், தொடர்ந்து 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அல்லது ஏப்ரல், மே, ஜூன், இப்படி 3 மாதங்கள், தொடர்ந்து 3 மாதங்கள் எங்களோட மதரசாவுக்கு லீவ் எடுக்காம, எந்த கட்டத்திலும் விடுமுறை எடுக்காம வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கும் கிஃப்ட் ஏற்பாடு செஞ்சு வளமையாக மாணவர் மன்றத்தில் கொடுத்து வரோம். எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அதே போன்று உங்களுக்கான பரிசில்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். அதே போல இன்னும் பல பரிசில்களும் இந்த இடத்திலே உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். முதலாவதாக பரிசில்களை, அதாவது எங்களோட குர்ஆன் மதரசாவுல 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய
அந்த எக்ஸாம் பரீட்சையில முதலாம் இடம் வந்த மாணவ மாணவிகளுக்கான பரிசில்கள் முதலாவதாக வழங்கப்படும். அந்த பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி எங்கள் மதரசாவில் முஅல்லிமாவாக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய முஅல்லிமா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். பரிசில்கள் பெரும் வரிசையிலே எமது குர்ஆன் மதரசாவில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அந்த பரீட்சையில் சஃபுல் ஊலா முதலாவது வகுப்பு மாணவன், சஃபுல் ஊலா நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இல்லை, சஃபுல் ஊலா, சஃபு சானி, சஃபு சாலிஸ் நாங்கள் வச்சுக்கிறோம். அதுல சஃபுல் ஊலா மாணவன், முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் MNM பிலால் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவர் இன்றைய நாள் சமூகம் அளிச்சு இல்லை. சஃபுசானியில் இருக்கக்கூடிய மாணவன், முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் R முஹம்மத் அவர்களை நாம் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம், உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃபு சாலிஸில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவன் MIM ஹிலால் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம், பரிசுகளை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃபுர் ராபியா வகுப்பில் முதலாம் இடத்தை பரீட்சையில் பெற்றுக்கொண்ட மாணவன் SAM ஜெயித் அவர்களை நாம் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். 4 வகுப்புகளிலும் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஆண்குல பிள்ளைகள், ஆண்கள் தான் முதலாம் இடம் வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு பெண்களும் வரல என்றது ஒரு கவலையான விஷயம். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அடுத்த எக்ஸாம் 3 மாதத்திற்கு அப்பால், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல், மே, ஜூன் மாதம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த எக்ஸாம் நடக்கும். அதுல முயற்சி செய்யுங்க. எல்லாரும் முதலாம் இடம் வருவதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லாரும் முயற்சி செய்யுங்க, எல்லாருக்கும் வரலாம். அடுத்ததாக பரிசில்கள் 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக எந்த ஒரு விடுமுறையும் எடுக்காமல் எமது மதரசாவுக்கு வந்த மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். அந்த மாணவ மாணவிகளுக்காக வேண்டி இங்கே பரிசில்கள் நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். அந்த பரிசில்களை பெறுவதற்காக வேண்டி முதலாவதாக சஃபுல் ஊலா என்ற வகுப்பில் ஒரு மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவி. அந்த மாணவி MS ஹிமா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம், உங்களுக்கான பரிசுகளை எடுத்து செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அடுத்து சஃபுசானி வகுப்பில் யாருமே வரவில்லை, தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் வரவில்லை என்பது ஒரு கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சஃபுசாலிஸ் வகுப்பில் விடுமுறை எடுக்காமல் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வந்த மாணவன் MIM ஹிலால் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃபுர் ராபியா வகுப்பில் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் வந்த ஒரு மாணவன் NP ஃபஹ்மி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம், உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்வதற்காக வேண்டும். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃபுல் ஹாமிஸ் வகுப்பில் விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். முதலாவதாக MN
உஸ்மான் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எம்.ஜே. ஃபாத்திம் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எம்.எஸ். அஹ்னஃப் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான பரிசுகளை எடுத்துச் செல்வதற்காக வேண்டும். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃப்பு சாதிஸ். சஃப்பு சாதிஸ் என்ற வகுப்பில் ஒரு மாணவி எம்.ஐ. சாரா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவி. அல்லாஹு அக்பர். ஆம், அதே போன்று தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்வரக்கூடிய மாணவர் மன்றங்களிலும் உங்களுக்கான பரிசில்கள் இன்ஷா அல்லாஹ் காத்து கொண்டிருக்கும். அதே போன்று முதலாம் இடம் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உங்களுக்குரிய பரிசில்கள் காத்து கொண்டிருக்கும். அதே போன்று அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பரிசில்கள் எதிர்பாராத ஒரு பரிசளிப்பு விழா இங்கே நடைபெற இருக்கின்றது. அதுதான் அனைவரும் எதிர்பார்க்காத ஒரு பரிசு. 2024 ஆண்டு உங்கள் அனைவருடைய கையிலும் நாம் ஒவ்வொரு உண்டியல், ஞாபகம் இருக்கின்றதா? ஒவ்வொரு உண்டியல் கொடுத்திருந்தோம். அந்த உண்டியலை நாம் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் எல்லார்ட உண்டியலையும் நாங்க எங்களோட கைக்கு நாங்க வாங்கி எடுத்தோம். அந்த உண்டியலை நாங்கள் உங்களுக்கு வழங்கும் போது, கொடுக்கும் போது சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதி என்னவென்றால், யாரெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலாக பணம் சேர்க்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு பரிசு நாங்கள் கொடுப்போம் என்பதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கின்றது? ஆம், மாஷா அல்லாஹ். ஆம், அந்த பரிசில்கள் தான் தற்போது வழங்கப்பட இருக்கின்றது. 2025 ஆண்டு சேகரிக்கப்பட்ட அந்த உண்டியல்களில் 2000 ரூபாய்க்கு மேலாக சேர்க்கப்பட்டிருந்த அந்த மாணவ மாணவிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பரிசில்கள் இப்போது இங்கே தயாரான நிலைமையில் இருக்கின்றது. அந்த பரிசில்களை பெறுவதற்காக வேண்டி முதலாவது நாம் அன்போடு அழைக்க இருப்பது சஃபுல் ஊலா. அதாவது அந்த உண்டியல் கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த சஃபுல் ஊலா வகுப்பு மாணவ மாணவிகள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவது மாணவன் A.M. அம்மார் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான பரிசில்களை இந்த இடத்திலே பெற்று செல்வதற்காக வேண்டி ஒரு பெருமதி மிக்க பரிசில்கள் உங்கள் அனைவருக்கும் காத்துக் கொண்டிருக்கின்றது. தக்பீர் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் என்றாங்க. அடுத்து நாம் அதே வகுப்பு மாணவன், அந்த மாணவன் தற்போது எங்களோடு இல்லை. அந்த மாணவன் மேல் படிப்புக்காக வேண்டி மதரசாவுக்கு சென்ற ஒரு மாணவன். யார் அந்த மாணவன்? M.I.M. லுக்மான். இன்ஷா அல்லாஹ் அவருடைய பரிசில்கள் அவர் எங்களை சந்திக்கப்படும் நேரத்தில் அவருடைய கையிலேயே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒப்படைப்போம். M.I.M. லுக்மான் அவருடைய பரிசில்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் சரியாக அவருடைய கையில் இன்ஷா அல்லாஹ் ஒப்படைப்போம். அடுத்து ஒரு மாணவி, அந்த மாணவியை நாம் இதற்கு அழைக்கின்றோம். M.N. ஹன்ஃபா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். நாம் கொடுக்கப்பட்ட அந்த உண்டியலில் 2000 ரூபாய்க்கு மேலாக எமது குர்ஆன் மதரசாவுக்கு நான் ஒரு பக்கமலமாக இருப்பேன் என்று எங்களுக்கு பணத்தை சேகரித்து தந்த ஒரு மாணவி. அல்லாஹு அக்பர். அடுத்து சஃபு சானி.
சஃபுசானி அந்த நேரத்திலே செகண்ட் கிளாஸ் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்ட அந்த வகுப்பு. சஃபுசானி வகுப்பிலே 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மாணவ மாணவிகள். அதில் முதலாவதாக நாம் அழைப்பது MAM ஷஹாட் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான இந்த பெருமதி மிக்க பரிசுகளை பெற்று செல்வதற்காக வேண்டும். அடுத்து நாம் அழைக்க இருக்கும் மாணவி MMF சாலிஹா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்வதற்காக வேண்டும். அல்லாஹு அக்பர். அடுத்து நாம் இங்கே அழைக்க இருப்பது அதே வகுப்பு மாணவி MNM யும்னா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். நாம் வழங்கின அந்த உண்டியலில் 2000 ரூபாய்க்கு மேலாக எங்களுக்கு சேகரித்து வழங்கிய மாணவ மாணவிகளுக்குரிய பரிசுகள் தான் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து நாம் அழைக்க இருப்பது MN ஹைதா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அடுத்து அதே வகுப்பு மாணவி BM ஹுதா அவர்களையும் அன்போடு இந்த இடத்துக்கு நாம் அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசுகளை எடுத்து செல்வதற்காக வேண்டும். அல்லாஹு அக்பர். அடுத்து பரிசுகள் பெற இருப்பது சஃபுசாலிஸ் வகுப்பில் 2 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 2000 ரூபாய்க்கு மேலாக சேகரித்து தந்த மாணவர்கள். அதில் முதலாவதாக MN அர்ஹம் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு விடயம் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் 2மே சகோதரர்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து நாம் அழைப்பது MN ஐமான் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். 2 பேரும் நானா தம்பிமார்கள். 2 பேரும் அதிகமான 2000 ரூபாய்க்கு மேலால் அதிகமான பணங்களை சேகரித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். அடுத்து சஃபுர் ராபியா வகுப்பு மாணவ மாணவிகள் இங்கே இருக்கின்றார்கள். 2000 ரூபாய்க்கு மேலாக சேகரித்த மாணவ மாணவிகள். அதில் முதலாவதாக நாம் அழைப்பது NP ஃபஹ்மி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அடுத்து நாம் அழைப்பது BM ஹம்தி அவர்களையும் நாம் அன்போடு இதற்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசுகளை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டும். அடுத்து நாம் அழைப்பது IA மரியம் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டும். அடுத்து சஃபுல் ஹாமிஸ் என்ற வகுப்பிலே 2000 ரூபாய்க்கு மேலாக சேர்த்த மாணவ மாணவிகள் இருக்கின்றார்கள். அதில் மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் முதலாவதாக நாம் அழைக்க இருக்கும் மாணவன் MSM ஷசாட் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம்.
அல்லாஹு அக்பர். அடுத்து எஃப் ஷயான் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அடுத்து எம் என் உஸ்மான் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். இந்த 2025 ஆண்டு 2000 ரூபாய்க்கு மேலாக பணம் சேகரித்த மாணவ மாணவிகளுக்குரிய பரிசில்கள் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து பரிசில்கள் வழங்கப்பட இருப்பது ஒரு முக்கியமான ஒரு மாணவன். நாம் எமது மதரசாவில் உண்டியல் கொடுக்கும் போது அதிகமான பணங்களை சேர்க்க சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே இவ்வளவு நேரம் கொடுத்த மாணவ மாணவிகள் 2000 ரூபாய்க்கு மேலாக பொதுவாக சேர்த்த மாணவ மாணவிகள். அதில் ஒரு மாணவன் அதிகமான பணங்களை சேர்த்த ஒரு மாணவன் இருக்கிறார். எமது குர்ஆன் மதரசாவில் அவருக்காகவே நாங்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு பரிசு நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். விலை உயர்ந்த ஒரு பரிசு, வழங்கப்பட்ட பரிசுகளை விடவும் ஒரு மேல் படித்தரம் விலை உயர்ந்த ஒரு பரிசுகள் நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். அனைத்து மாணவர்களையும் விட அதிகமாக பணம் சேர்த்து கூடுதலான ஒரு பணம் சேர்த்த ஒரு மாணவனை நாம் இந்த இடத்துக்கு அழைத்து அவருக்குரிய பரிசுகளை நாம் வழங்க இருக்கின்றோம். அந்த மாணவன் எமது குர்ஆன் மதரசாவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன் எம்.ஜே. உமைத் அவர்களை நாம் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அனைத்து மாணவர்களையும் விட அதிகமாக உண்டியலின் மூலமாக குர்ஆன் மதரசாவுக்கு பணம் சேகரித்து தந்த மாணவன் தான் இந்த மாணவன். அல்லாஹு அக்பர். அனைவரும் இவருக்காக வேண்டி துஆ செய்வோம். இன்னும் முயற்சி செய்தால் இன்னும் பாடங்களிலும் கூட நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார். நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாணவன் என்பதாக நாம் அவர்களை வாழ்த்துகின்றோம். அன்பான மாணவர்களே, மாணவிகளே, எதிர்வரக்கூடிய காலங்களிலும் இது போன்ற பரிசில்கள் உங்கள் அனைவருக்கும் காத்து கொண்டிருக்கின்றது, உங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. அதே போன்று 2025 ஆண்டு உண்டியல்களை நாங்கள் சேகரித்ததற்கு பின்னால் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அதே போன்ற உண்டியல் கொடுத்திருக்கிறோம். அந்த உண்டியலுக்கான பணம் சேகரிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்கள் பரிசுகள் வைத்திருக்கின்றோம். இந்த வருடமும் நாங்கள் அதே போன்று உண்டியல் எல்லாருக்கும் நாங்கள் தந்திருக்கின்றோம். புதுசா வந்த மாணவர்களுக்கு இன்னும் நாங்கள் தரல, அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் தந்துருவோம். நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் கடைசியில யார் அதிகமான பணங்களை எனக்காக அல்ல, இந்த குர்ஆன் மதரசாவுக்காக வேண்டி நீங்கள் சேர்த்து தரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் இந்த குர்ஆன் மதரசாவுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமாக இருக்கும். உங்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய அந்த பணங்கள், உங்களுக்காக வேண்டியே செலவழிக்கக்கூடிய அந்த பணங்களை இந்த வருடம் நாங்கள் சேகரிக்க உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உண்டியல் தந்திருக்கிறோம். இந்த முறை இன்ஷா அல்லாஹ் சென்ற வருடம் 2000 ரூபாய் தான் நாங்கள் தாக்கத்தாக வைத்திருந்தோம். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் 3000 ரூபாயாக அதை நாங்கள் மாற்றி வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் 3000 ரூபாய்க்கு மேலாக உங்களுடைய உண்டியலில் பணங்களை சேர்த்து எங்களுக்கு நாங்கள் உண்டியல் சேர்க்கும் போது அந்த உண்டியலில் தான் எங்களுக்கு பணம் வர வேண்டுமே தவிர வேறு வெளியாக எங்களுக்கு பணம் வரக்கூடாது. என்னத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கையில நீங்க தந்துட்டு போனா அதை நாங்க அதுல சேர்க்க மாட்டோம். உண்டியல்ல தான் வரணும் எங்களுக்கு பணம். உண்டியல்ல யாரு 3000 ரூபாய்க்கு மேலாக யார் பணம் சேர்த்து தாரீங்களோ இன்ஷா அல்லாஹ் இதையும் விட ஒரு பொறுமதியான ஒரு பரிசில்கள் தருவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தருவேன். நான் சொன்ன அனைத்தையும் உங்களுக்கு நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
எதையும் ஏண்ட பார்வையில நான் சொன்ன அனைத்தையும் ஏண்ட புள்ளகளுக்காக வேண்டி எங்கட புள்ளகளுக்காக வேண்டி நான் இதுவரைக்கும் செய்யாம இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த உண்டியல் சேர்க்கும் போது உண்டியல் கிடைக்காதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உண்டியல் வழங்கப்படும். கிடைத்தவர்கள் உங்களுடைய குர்ஆன் மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உங்களுடைய பணங்களை சேகரிங்க. 3000 ரூபாய்க்கு மேலாக யாரெல்லாம் பணம் சேகரிக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் இதைவிட பொறுமதியான ஒரு பரிசில்கள் இன்ஷா அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு அனைவரும் நல்ல முறையில் எங்களோட குர்ஆன் மதரசாவில் கல்வி கற்க வேண்டும். அனைத்து பாடங்களிலும் நல்ல முறையில் சித்தி அடையக்கூடிய பெருபேறுகளை எடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த இடத்தில் பேசுவதற்கு இடமளித்த அல்லாஹுவுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைர் முஅல்லிம். அடுத்த நிகழ்வாக நன்றியுரை அதனை வழங்குவதற்காக மாணவர் குழு செயலாளர் MAA ஆக்கில் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மானவர் மன்றத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா உட்பட சகல மாணவர் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் பெறக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை இறுதி வரை அழகாக செய்து முடிக்க உதவி செய்த அல்லாஹுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மாணவர் மன்றத்தை சரியாகவும் முறையாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றும் எங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா விடயங்களிலும் வழிகாட்டி இருக்கக்கூடிய முஅல்லிமா இருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு எமது சிறார்கள் நிகழ்ச்சியை பார்க்க இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையை வழங்கிச் சென்ற மாணவர் குழு செயலாளர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இறுதியாக இம்மாணவர் மன்றத்தின் அனைத்து நிகழ்வுகளும் நிறைவு பெற்றன. இறுதியாக இனிதே ஸலவாத்துடன் இனிய மன்றம் நிறைவு பெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.